பொண்ணுன்ட்ட ஒரு பையன் அழுகுறதுன்றது ஒரு செம்ம இமேஜ். அது அந்த இமேஜ் அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இவன் அவங்க அக்கா கைய புடிச்சு அழுகுறான். படத்துல என்னோட ஃபேவரைட் இமேஜ் அதான். ஸோ அந்த இமேஜ் வந்து எனக்கு எனக்கு வேணும்னு தோணுச்சு. இவன் வந்து ஒரு இடத்துல அதான் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறப்போ மோனிஷாவோட ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அப்ப அங்க பக்கத்துல யார் இருக்கான்னா, அக்கா இருக்காங்க. இவனுக்கு பரிச்சயப்பட்ட ஆள் யாருன்னா அக்கா இருக்காங்க. அக்கா வந்து அவன் யார்ட்டயுமே அத ஷேர் பண்ணிக்கல. மோனிஷா போயிட்டா அப்படின்னு. தப்பா தான் புரிஞ்சுக்கிறான். பட் ஸ்டில் அவன் புரிஞ்சுக்கிட்ட ஒரு தான் இருக்கு. பட் அக்கா வந்து உட்கார்றப்ப கூட அப்பாவ பத்தி தான் பேசுவான். அப்பாக்கு ஏதாவது பண்ணணும். இவ்வளவு நாளா நான் இப்படி இருந்துட்டேன். அப்பாக்கு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றப்ப, அக்கா டக்குன்னு சொல்லுவாங்க, மோனிஷா எனக்கு ஃபோன் அடிச்சா, ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்ற அப்படின்னா, பர்ஸ்ட் அவுட் ஆயிடும் யாரா இருந்தாலும். ஒண்ணு அவன் ஏஞ்சி போய் அழுதுருக்கலாம். பட் சத்யா ஏஞ்சிலாம் போய் அழுவ மாட்டான். அவன் அவங்க அக்காட்ட அந்த அழுகும்போது கூட இல்ல ஒரு அவனுக்கு ஒரு அதுல ஒரு வெக்கமே இல்லைன்றது மட்டும் தெளிவா தெரியுது இல்லையா? எந்த விதத்துலயுமே அவன் கொஞ்சம் க்ளோஸ்டா, ஓ நான் இப்போ ஒரு அடல்ட், நான் இப்போ அடல்ட் மாதிரி அழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்ல. அதான் பெண்கள்கிட்ட அழுகிறது வந்து அது கோலத்தனமே கிடையாதுங்க. அதுதான் அதுலதான் லைஃப் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா பசங்கள்ட்ட அழுதாலாம் கூட கலாய்ச்சிருவாங்க. பெண்கள்ட்ட அழுதான் கேட்பாங்க. அதுதான் ரியல் கம்ஃபர்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.